ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது ஸ்திர ராசியான ரிஷப ராசி நேயர்களை பத்தி. 2026ஆம் வருடம் உங்க வாழ்க்கையில என்னென்ன பெரிய மாற்றங்களை கொண்டு வர போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா? ரிஷப ராசி நேயர்களே, 2026ஆம் ஆண்டு உங்களை ஆளப்போற கிரகம் எது? முக்கியமா உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன், லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் சனி பகவான் மற்றும் ராசியின் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையப்போகும் ராகு கேது சஞ்சாரத்தின் பலன்கள் என்னென்னு பார்க்கலாமா? இந்த கிரக மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில எந்தெந்த துறைகளிலெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தும், உங்களுக்காக காத்திருக்கும் அதிர்ஷ்டங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்க நீங்க கட்டாயம் கேட்க வேண்டிய 20 முக்கியமான கேள்விகளும் அதற்கான ஜோதிட ரீதியான பலன்களும் இங்க இருக்கு. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 1. நிதி நிலைமை எப்படி இருக்கும்? பணப்புழக்கம் சீனாக இருக்குமா? சனி 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நிதி நிலைமை மிகவும் வலுவாக இருக்கும். பல்வேறு வழிகளிலிருந்து வருமானம் வரும், சேமிப்பும் உயரும். 2. வேலையில் மாற்றம் அல்லது புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமானதா? சனி மற்றும் குருவின் பலத்தால் புதிய வேலை தேடுபவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் அமையும். ஜனவரி முதல் மே வரை முயற்சிகள் வெற்றி பெறும். 3. தொழில் முனைவோருக்கு அதிக லாபம் மற்றும் விரிவாக்கம் உண்டா? லாபஸ்தான சனி தொழில் விரிவாக்கத்தை ஆதரிக்கும். அதிக முதலீடு செய்யலாம், குறிப்பாக பங்குச்சந்தை முதலீடுகள் நல்ல லாபம் தரும். 4. திருமணம் அல்லது காதல் உறவுகளில் வெற்றி கிடைக்குமா? சுக்கிரனின் பலத்தால் காதல் உறவுகள் பலப்படும். திருமண முயற்சிகளுக்கு ஆண்டின் நடுப்பகுதி ஜூன் to செப்டம்பர் சாதகமாக இருக்கும். 5. குழந்தை பாக்கியம் தொடர்பான நல்ல செய்திகள் உண்டா? குருவின் 12ஆம் வீட்டு சஞ்சாரம் சற்றே தாமதத்தை கொடுத்தாலும் ஆண்டின் பிற்பகுதியில் முயற்சிகள் வெற்றி பெறும். 6. ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? விபத்துகளை தவிர்க்க முடியுமா? ராகு 12ஆம் வீட்டை பார்ப்பதால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை, குறிப்பாக வெளி உணவை தவிர்க்கவும். வாகன பயணங்களில் நிதானம் அவசியம். 7. புதிய வீடு, மனை அல்லது வாகனம் வாங்கும் யோகம் உண்டா? சனி லாபஸ்தானத்தில் இருப்பதால் அசையா சொத்துக்களை வாங்கும் யோகம் உண்டு. மார்ச் ஏப்ரல் மாதங்களில் முயற்சி செய்யலாம். 8. வெளிநாட்டு பயணம் அல்லது குடியேற்ற வாய்ப்பு உள்ளதா? ராகுவின் 12ஆம் வீட்டு சஞ்சாரம் வெளிநாட்டு பயணம், வேலைவாய்ப்பு மற்றும் குடியேற்ற முயற்சிகளுக்கு சாதகமாக அமையும். 9. குடும்ப உறவுகளில் சுமூகமான சூழ்நிலை நிலைக்குமா? குடும்பத்தில் சுக்கிரனின் அருளால் அந்யோன்யம் அதிகரிக்கும். செலவுகள் அதிகரித்தாலும் உறவுகளின் பலம் கூடும். 10. ராகு கேதுவின் முக்கிய சஞ்சாரம் என்ன பலன்களை தரும்? ராகு 12ஆம் வீட்டிலும் கேது 6ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத செலவுகள், அலைச்சல்கள் இருக்கும். எதிரிகளின் தொல்லைகள் முற்றிலுமாக நீங்கும். 11. கடன் சுமை குறையுமா? கடன் வாங்க நேரிடுமா? கேது 6ஆம் வீட்டில் இருப்பதால் பழைய கடன்களை முழுமையாக அடைக்கும் சக்தி கிடைக்கும். புதிய கடன்கள் வாங்குவதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். 12. மாணவர்கள் தேர்வுகளில் சிறப்பான வெற்றி பெற முடியுமா? செவ்வாய் மற்றும் புதனின் ஆதரவால் மாணவர்கள் கல்வி மற்றும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். குறிக்கோளில் உறுதியாக இருக்கவும். 13. அரசியல் அல்லது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு உயர்வா? லாபஸ்தான சனி பொது வாழ்வில் பெரிய வெற்றிகளை தேடித்தரும். மக்களின் அங்கீகாரம் கூடும். 14. பூர்வீக சொத்து தொடர்பான சிக்கல்கள் தீருமா? சொத்து தகராறுகள் தீர்வுக்கு வர வாய்ப்பு உண்டு. சட்டரீதியான உதவிகளை பெறலாம், ஆனால் நிதானமாக செயல்பட வேண்டும். 15. எதிரிகள் மற்றும் மறைமுக பிரச்சனைகள் நீங்குமா? கேது 6ஆம் வீட்டில் இருப்பது எதிரிகளை அடியோடு நீக்கும் அமைப்பு. எதிரிகளால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. 16. பணப்பரிவர்த்தனைகளில் ஏமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டா? ராகு 12ஆம் வீட்டிலும் கேது 6ஆம் வீட்டிலும் இருப்பதால் பெரிய பணப்பரிவர்த்தனைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நம்பி பணத்தை கொடுக்க வேண்டாம். 17. ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்குமா? குருவின் 12ஆம் வீட்டு சஞ்சாரம் ஆன்மீகம், தியானம் மற்றும் பொது சேவைகளில் ஈடுபட தூண்டும். புண்ணிய யாத்திரைகள் செல்லலாம். 18. அதிர்ஷ்ட நிறம் மற்றும் எண் எது? அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 8. 19. புதிய முதலீடுகளுக்கு ஏற்ற நேரம் எது? ஆண்டின் ஆரம்பம் ஜனவரி முதல் ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் செய்யப்படும் முதலீடுகள் மிகவும் லாபம் தரும். 20. மொத்தத்தில் 2026 ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும்? இது ஒரு மிகவும் சிறப்பான மற்றும் லாபகரமான ஆண்டு. சனி பகவான் மற்றும் சுக்கிரனின் அனுகிரகத்தால் விரும்பிய அனைத்தும் கைகூடும். ரிஷபராசி நேயர்களே, 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது. லாபஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் உங்களின் பல ஆண்டுகால கனவுகளை நிறைவேற்றுவார். இருந்தாலும் அலைச்சல்களையும் எதிர்பாராத செலவுகளையும் தரும் ராகுவின் சஞ்சாரம் இருப்பதால் நீங்கள் வாரம் ஒரு முறை துர்க்கை அம்மனை அல்லது வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர பகவானை வழிபடுவது நல்லது.
இந்த கிரக மாற்றங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் ஏற்றம் காணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.